ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு ஒளிதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சகாயம் செய்கின்ற ஆண்டவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனத்தை என்ன சொல்லுகிறது சொல்லி பார்க்கும்போது, உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மையை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக சத்துருக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறான்னு இருக்கும். பொதுவாக சகாயம் செய்யும் ஆண்டவர்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் உதவி செய்கிற ஆண்டவர்னு அர்த்தம். சகாயம் என்றால் உதவின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ஹெல்ப்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒத்தாசைன்னு சொல்லி சொல்லலாம் தமிழில். அப்போ உதவி செய்கிற ஆண்டவர் என்கிற தலைவில் பார்க்குறேன்னா, அந்த உதவியை அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் செய்கிறார் என்பதை பார்க்கணும். அந்த வசனத்தில் போட்டிருக்குது, எரேமியா 15:11 போட்டிருக்குது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சொல்லி போட்டிருக்கு. தீங்கின் காலம் என்று சொன்னால் ஆபத்து நேரம்னு அர்த்தம். நெருக்கத்தின் காலம்னா குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம்னு அர்த்தம். அப்போ எப்போம்லாம் ஆபத்து வருதோ, எப்போம்லாம் குறைவுகள் ஏற்படுகிறதோ, அப்படிப்பட்ட கட்டத்தில் உதவி செய்யக்கூடியவராய் நான் இருக்கிறேன்னு சொல்லி தேவன் நினைச்சாரு இன்றைக்கி நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஒரு இக்கட்டான காலம் வரும்போதோ அல்லது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போதோ மனுஷங்க நம்மளை விட்டு விலகி போவாங்க. தெரிஞ்சவங்க விலகி போவாங்க, சொந்த பந்தங்களாம் விலகி போவாங்க, தெரிஞ்சவங்களாம் நினச்சவங்க மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் அவங்க நமக்கு என்ன செய்வாங்க, எதிராக தான் இருப்பாங்களே தவிர அவங்க பக்கத்தில் நெருக்கமாக வரமாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு கூட இருந்து உதவி செய்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அதில் ஒரு வசனம் போட்டிருக்குது, நன்மையை அடைந்திருப்பார்கள் போட்டிருக்கு. உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மையை அடைவார்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து நேரமாக இருந்தாலும் சரி, குறைபட்ட தருணமாக இருந்தாலும் சரி, நன்மையை காணக்கூடாத ஒரு சூழ்நிலையில் நன்மையை கொடுத்து உதவி செய்கிறவராக தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் தேவன் இருக்கிறார். மனுஷங்க என்ன செய்வாங்கன்னா, நன்மையை கொடுக்க மாட்டாங்க, அவங்க உதவியும் செய்ய மாட்டாங்க, சேர்வனையும் தடை பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தரோ அப்படி இல்லாமல் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டுங்கார். ஏங்க சத்துருன்னு சொல்லுறது யாருன்னா, அவர் பிசாசின் காரியங்களை சொல்கிறார். அப்போது மனுஷனுடைய காரியத்தையும் பார்க்கலாம், உலகத்தின் ஆப்போசிட் பார்ட்டி காரியங்களையும் பார்க்கலாம். அப்போது சத்ரு சாத்தானாகிய சத்ரு நம் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை காணக்கூடாதபடிக்கு தடையை கொண்டு வருவான். அப்போ தடை செய்ய வருவான், தடுப்பான். அப்போ அதை தடை செய்கிற சத்ருவை அவர் அதை பண்ணி அந்த சத்ருவை எதிர்பட்டு அவனை மேற்கொண்டு நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடுக்கத்தக்கதாக ஆபத்து நேரத்திலும் நெருக்கத்தின் நேரத்திலும் குறைபட்ட நேரத்திலும் உதவி செய்யறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட அந்த தேவனை நோக்கி பயணமாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நாம் மனுஷனையோ மற்றவங்களை தேடி நாடி போகாமல் சகாயம் செய்வேன்னு சொல்லுங்கிற அந்த ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் போகணும். சரி, தீங்கின் காலம்னு சொன்னால் ஆபத்து நேரம்னு பார்த்தோம். அப்புறம் நெருக்கத்தின் காலம் அப்படின்னா குறைபடுகிற தருணம்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு வந்ததுன்னு பார்க்கும்போது நம்ம வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம். அப்படின்னா தாவீது ராஜாவே பார்க்கலாம். தாவீது ராஜா ஒரு முறை பசியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நாபால்கிற மனுஷங்கிட்ட தூதனை அனுப்பி பசியாக இருக்கிறது உணவு கொடுன்னு கேட்குறான். ஒரு இக்கட்டான குறைபட்ட சூழ்நிலை, அதை கொடுக்க கூட அவனுக்கு மனசு இல்லாத சூழல் இருக்கும்போது தான் அவன் மனைவி மூலமாக அந்த தேவையை சந்தித்தார். அதுக்கு உதவி பண்ணார், அவர் என்ன செஞ்சார், ஹெல்ப்பாக பண்ணார். அது மாத்திரமல்ல, அப்போது அந்த நெருக்கத்து நேரத்தில் அந்த குறைபட்ட நேரத்தில் உதவி பண்ணார். அது தீங்கிங்காலன்னா ஆபத்து நேரம், சவுல் வேறு கொலை பண்ண வராரு, பையன் கொலை பண்ண வரான். அந்த சூழ்நிலையிலையும் தேவன் அவர்களோட கூட இருந்து என்ன செய்கிறாரு, அவருக்கு சகாயம் செஞ்சு அவர் காப்பாற்றினார். இதை கேட்டு கொடுக்குற ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை காணாமல் இருக்கீங்களா, அந்த நன்மை தடை பண்ணி சாத்தான் வச்சுக்கான்னு நினைக்கிங்களா, கவலைப்படாதீங்க. தேவன் எப்படி தாவீதுக்கு சகாயம் செய்து நன்மையை காண வைத்து உதவி பண்ணாரோ, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மையை அவர் என்ன செய்வார், காண வைப்பார், சகாயம் செய்வார். அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த ஆபத்து நேரத்தை போக்கி அந்த குறைவுகள் படக்கூடிய நேரத்தை மாற்றி அவனுக்கு பிளெஸ்ஸிங்காக அவர் ஆக்கினாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவார். காரணம் என்ன செய்யணும்னா, அவர் சகாயம் செய்கிற ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனை சார்ந்து கொண்டவர்களாக, தேவனுக்காக வாழ்கிறவர்களாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக, தீங்கின் காலத்திலும் அது ஆபத்து நேரத்திலும் குறைபடக்கூடிய நெருக்கத்தின் நேரத்திலும் சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம சகாயம் செய்யக்கூடிய தேவனை நோக்கி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, அந்த சகாயமான அந்த உதவி செய்யக்கூடிய அந்த ஒத்தாசை பண்ணக்கூடிய தேவனை நோக்கி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து முன்னேறுவோம். அப்படி முன்னேறும் பொழுது வரக்கூடிய ஆபத்து நேரமாகவும் சரி, குறைபடுகிற நேரமாகவும் சரி, உதவி செய்வதற்கு தேவன் இருக்கிறார். ஆமாம், ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், அல்லது பண பிரச்சனையாக இருக்கலாம்,
அல்லது சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, குறைவு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எல்லாமே இருக்கும். எந்த குறைவு இருந்தாலும், எந்த ஆபத்து இருந்தாலும் அவர் உதவி செய்வார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரர்களும் வாழ்க்கையை தேவனுக்குள்ளே பூர்க்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஒளியாம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.